யாருமே தவறுன்றது சொல்லவே மாட்டாங்க. அது ஒரு சாட்சியமா அந்த சப்த பிரமாணம் இதுதான். இங்க பிரமாணங்கள்னா அந்த ஒரு சத்தியத்தை அவங்க இருக்கிறபடியா சொல்றதுதான். சோ இந்த மாதிரி யார் ஒரு நல்ல மனிதர்களா இருந்துட்டு அந்த ஒரு நல்ல செயல்கள் செய்யறவங்க என்ன மாதிரி விஷயங்கள் சொன்னாலும் அடுத்தவங்க கேட்கறதுதான் இந்த சப்த பிரமாணம் சொல்றோம். சோ இங்க பாத்தீங்கன்னா ஆஹ் கிறிஸ்டியானிட்டியில பாத்தீங்கன்னா பைபிள்ன்றது அவங்களுக்கு ஆஹ் சப்த பிரமாணமா ஆப்த பிரமாணமா இருக்கும். ஏன்னா அந்த பைபிள்ல என்ன மாதிரி கான்செப்ட்ஸ் கொடுப்பாங்க, எது அவங்க ஃபாலோ பண்ணணும், எது ஃபாலோ பண்ணக்கூடாது, எல்லாமே அதுல இருக்கிறதுனால அதை படிச்சுட்டு அந்த ஞானத்தோட அவங்க செயல்படுவாங்க. முஸ்லிம்ஸ்க்கு எல்லாம் அந்த குரான்ன்றது இருக்கும். நம்மளுடைய பௌத்த பௌத்த மதத்துல பாத்தீங்கன்னா புத்தர் என்ன சொல்லியிருக்காரோ அதை ஃபாலோ பண்ணுவாங்க. சோ ஒரு மதத்திலயும் பாத்தீங்கன்னா அவங்கவுங்க ஃபாலோயர்ஸ் இருப்பாங்க. அவங்களுடைய ஞானம் அந்த அந்த ஒரு ஹோலி புக்ன்றது இருக்கிறதுனால அதுல என்ன மாதிரி சொல்லப்பட்டிருக்கோ, என்ன மாதிரி ப்ரூஃப்ஸ்ன்றது இருக்கோ, அது மூலமா அவங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்திட்டே இருப்பாங்க. சோ இங்க இந்து தர்மத்துல பாத்தீங்கன்னா பகவத்கீதை ஆகட்டும், உபநிஷத்துல ஆகட்டும், இல்ல வேதங்கள் ஆகட்டும், அதை மட்டுமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருப்போம். என்ன சொல்லியிருக்காரு கிருஷ்ணர் என்ன மாதிரி நம்ம நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும், எதெல்லாம் செய்யணும், எது செய்யக்கூடாது, தர்மம் எது, அதர்மம் எது, சத்தியம் எது, அசத்தியம் எது, இது எல்லாமே பகவத்கீதையில கொடுத்ததுனால அதை நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணோம்.